என்னை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உன்னக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிலோ ஏத்தம்பழம் வாங்கியிருக்கேன். அதில் நம்ம 2 எண்ணத்தை எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு இந்த பழத்தை எல்லாம் வச்சு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பழம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உளிச்சு எடுத்துடலாம். நல்லா உடச்சி விட்டுக்கிடுங்க. நான் கை வச்சு தானே உடச்சி விடக்கூடாது. கொஞ்சமாக இடியப்ப மாவு இதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல கேஷ்யூ நட்டு, பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை. செரி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு. 1 முறி தேங்காய் பூ அதையும் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக வறுத்து விட்டுட்டு கையில் கொஞ்சம் கீ தேய்ச்சிக்கிடுங்க. நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்தது என்னென்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் சேர்த்தோம். ஸ்டஃபிங் 1 ஸ்பூன் வச்சிடலாம். நிறைய வைக்க வேண்டிய இதே மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். கறியை விடாமல் லைட்டாக சோர்ந்து வந்தால் போதும். இதேமாரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.